நேத்து மலாக்கால கேரியர் கைடன்ஸ் பயணம் 22 குடும்பங்கள் வந்து சந்திச்சிருந்தாங்க. லாஸ்ட் மினிட் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். மலாக்காக்கு வரோம். எஸ் வந்து பார்க்குறவங்க வந்து சந்திக்கலாம் அப்படின்னு. ஏன்னா, இப்ப ரொம்ப டிராவல் பண்ணா வந்து பிள்ளைங்களுக்கு குடுக்குற அந்த வழிகாட்டுதல்லாம் வந்து அந்த டைம் எடுத்துருமே. நம்ம வீட்லயே உட்காந்து அல்லது ஆஃபீஸ்லயே உட்காந்து மெசேஜஸ் பாருங்க இப்பயே 1000 பாஸ் மெசேஜஸ் இருக்கு. ஆமாங்களா? ஸோ வந்து ரிப்ளை பண்ண முடியாம போயிருமே நானும் டாக்டர் செஞ்சுட்டு சொல்லிட்டு இருந்தேன். பட் டாக்டர் சஞ்சய் ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது பிள்ளைங்க என்னதான் நம்ம வந்து ஒவ்வொரு ரிசல்ட்டா பார்த்து அது வந்து இணையம் வழி இந்த மாதிரிலாம் வழிகாட்டினாலும் நேரா போய் உட்கார்றப்ப பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாமே புரிஞ்சு ஒன் டு ஒன் அதோட வழிகாட்டுதல் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதான் வந்து என்ன கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிச்சு. ஏன்னா ரொம்ப பேக்கான ஒரு வீக்கெண்ட் மட்டும் இல்லைங்க. ஐ திங்க் உங்க ரிசல்ட் வெளி வந்ததுலேருந்து பாருங்க இன்னும் 1000 பிளஸ் மெசேஜஸ் இருக்கு. பட் கண்டிப்பாக நான் கொடுத்த உறுதிமொழி ஒவ்வொரு ரிசல்ட்டும் ஒவ்வொரு மாணவரையும் வந்து நான் வந்து தனித்தனியா வந்து அதை பார்த்து அவங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல் கண்டிப்பாக என்னோட சக்திக்கு உட்பட்டு நிச்சயமாக கொடுப்பேன். பிள்ளைங்களா படிச்ச படிப்புக்கு கண்டிப்பாக வேலை இருக்கிற மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கணும். உங்க ரிசல்ட்டோட கண்டிப்பாக வாங்க, படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு. ஆக்சுவலி போன வருஷம் மலாக்கால ஒரு கேரியர் கைடன்ஸ் வந்து செஷன்ல வந்து ஒரு அப்பாட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன். நேத்து வந்து அவர் என்ன சந்திச்சு, டாக்டர் ரிசல்ட்டோட என் புள்ள வந்துருச்சு, எம்பிபிஎஸ் படிக்கணும் வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? ஸ்டெடி ஸ்டூடெண்ட். நான் வந்து ஆக்சுவலி பொதுவாக சொன்ன ஒரு அறிவுரை, அந்த புள்ள வந்து ஆக்சுவலி உண்மையிலே அதை எடுத்து படிச்சது பாராட்டுகள் அந்த பிள்ளைக்கு தான். வழிகாட்டினா அந்த பெற்றோருக்கு தான். பட் நான் கையில வந்து அந்த விஷயத்த குடுத்துட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. பட் கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில நான் வந்து எந்திரிச்சோனே என்னோட மொத மெசேஜ் அவர்ட்ட இருந்து தான் வந்துச்சு. டாக்டர் நன்றி. பிள்ளைக்கு வந்து மெட்ரிகுலேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கிறப்ப அந்த சோர்வுலாம் நீங்கி இன்னும் நிறைய இடத்துக்கு போயிட்டு பெற்றோர்களையும் மாணவர்களையும் கண்டிப்பாக சந்திக்கணும் அப்படின்னு. ஸோ இது மட்டும் இல்லாம டாக்டர் அக்காக்கு வழிகாட்டிட்டீங்க போன வருஷம், இந்த வருஷம் தங்கச்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் இருக்கும். அல்லது ஸ்டேட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க. ரிசல்ட் வந்து ரொம்ப மாடரேட்டா இருக்கு. அல்லது ஏன் ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் முடிவு இல்ல. இதற்குண்டான ஆரம்பமும் இருக்கு அப்படின்னு ஒரு 3 வருடங்களுக்கு முன்னுக்கு நான் வழிகாட்டி போன பிள்ளைங்களோட அவங்க மூலியமாக வந்த பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைலாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து என்னோட பிள்ளையும் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்ட கேள்விகள் இருந்து. இது நான் எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு மாணவரும் அவங்களோட ரிசல்ட் மட்டும் அவங்கள யாருன்னு முடிவெடுக்க போறது இல்லைங்க. ஓகே. ஸோ அவங்களோட எண்ண ஓட்டங்கள், எதிர்பார்ப்புகள்னு ஒரு விஷயம் நிறைய இருக்கு. சரியான ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக வழங்கப்படணும். வழங்கப்பட்டால் கண்டிப்பாக அவங்களும் படிச்சு நல்லா இருப்பாங்க. ஏன்னா அதே நேரத்துல அப்பா அம்மாக்கு நிறைய கேள்விகள், குழப்பங்கள் இருக்கும். டாக்டர் இங்க படிக்கலாமா? இந்த இடத்துல படிக்கிறதுக்கு இவ்வளவு செலவாகுமே? அல்லது இந்த இடத்துல நமக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா? தனியார் கல்லூரிகள் அப்படின்னா அது செலவுன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் பார்க்கணுமா? நான் வந்து இலவசமாக படிக்கக்கூடிய அல்லது அப்பா அம்மா காசை செலவு பண்ணாம படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பா, அம்மா சில பேர் பாட்டியெல்லாம் கூட்டு வந்திருந்தாங்க. ஓகே பிள்ளைங்களோட உட்காந்து அந்த தெளிவை வந்து அவங்களுக்கு வழங்குறப்ப அவங்க மட்டும் அந்த வழிகாட்டுதல் எடுத்து போமாட்டாங்க. அவங்க மூலியமாக அவங்கள சார்ந்தவர்களுக்கு நமக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிள்ளைங்க நிச்சயமாக படிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் சரியான துறைய அவங்க தேர்ந்தெடுக்கணும். அவங்களும் நல்லா படிப்பாங்க. வேலையில போய் உட்காருவாங்க. மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த வாய்ப்பையும் கண்டிப்பாக எதிர்காலத்துல ஏற்படுத்துவாங்க நண்பா. ஸோ அடுத்தடுத்து நிறைய இடத்துல கேட்டுட்டீங்க. ஜோஹோக்கு எப்போ வரீங்க? பேராக்கு எப்போ வரீங்க? கிடாக்கு எப்போ வரீங்க? அப்படின்னு. நிச்சயமாக எங்களோட கரியர் கைடன்ஸ் பயணம் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். நிறைய ஏற்பாட்டாளர்களும் ஆலயங்கள் உட்பட வந்து சந்திச்சு இடங்கள் நான் கொடுக்குறோம். கண்டிப்பாக வாங்க டாக்டர்ன்னு. நிச்சயமாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி ஹை அச்சீவிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல. வழிகாட்டுதல் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் இன்னும் கவனம் கூடுதலாக வந்து செலுத்தப்படும். ஸோ அடுத்த அப்டேட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த தகவலை பரவலாக பகிர்ந்துக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கேரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நான் பேச போறேனோ அதோட அறிவிப்புகள் தொடர்ந்து இருக்கும். ஸோ இன்று நாங்கள் வழிகாட்டுவோம். நாளை அவங்க வந்து நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதே சமுதாய உருமாற்றத்தின் ஒரு மிக சிறந்த ஒரு ஆரம்பம் நண்பா. வெற்றி வணக்கம்.